தாண்டி சமமானவர்கள் என்பது எனக்கு தெரியும். அதற்காகத்தான் வருடத்திற்கு 2 முறை நான் உங்களை சந்தித்து இந்த மளிகை சாமான்கள் மற்றும் இனிப்பு வகையெல்லாம் கொடுத்து வருகின்றேன். அதனால் உங்களுக்கு நான் கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் குருமும் சொல்கின்றேன். உட்புல் பணியில் ஈடுபடுவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். என் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் வரிசையாக ஆதார் கார்டு படி ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பணி செய்யும் துப்புரவு பணியாளர்களுக்கு மே தினத்தில் மளிகைப் பொருட்கள் வழங்கிய சமூக ஆர்வலர். சிதம்பரம் மே தினத்தை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பணிபுரியும் 40 குடும்ப துப்புரவு பணியாளர்களுக்கு தலா 1000 ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு கார்த்திக் ராஜா தலைமை தாங்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ஞானகுமார் துப்புரவு பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், துப்புரவு பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பாதுகாப்புடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மே தினத்தன்று தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அன்றைய தினம் பொருட்கள் வழங்க முடியவில்லை. தற்போது தேர்தல் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.